வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 11.1 ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிளில் செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் I'll read the question. Find the area of quadrant of a circle whose circumference is 22 cm. ஸோ இதுதான் given. இங்கே கீவேர்டுனா குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட்டு குவாட்ரண்ட்னா அதோட மீனிங் தெரியணும் உங்களுக்கு. குவாட்ரண்ட்னா ஒரு சர்க்கிள் வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும்போது அந்த ஃபோர் பார்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு பார்ட் தான் வந்து குவாட்ரண்ட். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இப்போது இது சர்க்கிளில் இது ஒரு குவாட்ரண்ட், இதுவும் ஒரு குவாட்ரண்ட், இதுவும் ஒரு குவாட்ரண்ட், இதுவும் ஒரு குவாட்ரண்ட். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இது குவாட்ரண்ட்டோட ஏரியா கேட்குறாங்க. எல்லாமே இல்லை, ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சா போதும். இப்போது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ செக்டார் பிகாஸ் இந்த கர்வ் இந்த ஆர்க் இருக்குல்ல, இது ஒரு ஆர்க்கு அண்ட் தென் இந்த ரெண்டு ரேடியஸ்க்கு நடுவில் இந்த இருக்க ஏரியா தான், இதுதான் வந்து செக்டார் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போது நம்ம இதோட ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். கொஷினில் என்ன கிவன் இருந்துப்போம், கிவன் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 22 cm. இப்போது இந்த ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ரெண்டு தேவை. ஒன்று வந்து ஆங்கிள் தேவை, இன்னொன்று வந்து ரேடியஸ் தேவை. இப்போ இந்த கொஷினில் ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஒரு குவாட்ரண்ட், எல்லா குவாட்ரண்ட்டோட ஆங்கிளுமே வந்து 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ angle of quadrant equal to 90 degree. இப்போது ஆங்கிள் கிடச்சிருச்சு, நமக்கு இப்போ ரேடியஸ் மட்டும் தேவை. இப்போ நமக்கு என்ன கிவன்னா சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 2πr. ஸோ 2πr is equal to 22 cm அண்ட் பை வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 2 into 22/7 into r is equal to 22. இப்போது நம்ம இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போவோம், நமக்கு ரேடியஸ் மட்டும் தான் தேவை. ஸோ இந்த 7 இங்கே போகும்போது இங்கே மல்டிப்ளை ஆகும். ஸோ மல்டிப்ளை பை 7 அண்ட் வி நீட் ஒன்லி ஆர். இப்போ ஆர் மட்டும் லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா நம்பர்ஸும் இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ 2 into 22 இந்த மல்டிப்ளை இருக்குது, இங்கே டிவைட் ஆகிடும். ஸோ இப்போ காமன் ஃபேக்டர்லாம் கேன்சல் பண்ணால் 21 கேன்சல் அண்ட் நவ் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 7/2. நீங்கள் இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண வேணாம், நம்ம இப்படியே வச்சுருக்கேன்னா இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது சம்டைம்ஸ் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு θ/360 πr இருக்குது. நமக்கு ரேடியஸும் கிடச்சிச்சு, இப்போது ஆங்கிளும் கிடச்சிருச்சு. ஸோ θ வந்து 90 degree by 360 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 7/2 இன்ட்டு 7/2. ஸோ இப்போ காமன் ஃபேக்டர்லாம் கேன்சல் பண்ணால் ஸோ 0 கேன்சல் 9 டேபிளில் ஓகே நம்ம 3 டேபிளில் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் 3 டைம் அண்ட் திஸ் இஸ் 12 டைம். ஸோ 3/12 இன்ட்டு 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7/2 இன்ட்டு 7/2. அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 7 அண்ட் வந்து 3 டேபிளில் வந்து இது 1 டைம் அண்ட் திஸ் இஸ் 4 டைம். 22 into 7/4 into 2 into 2. கேல்குலேஷன் வந்து கம்ப்ளீட்லி உங்கள் டிஸ்கிரிப்ஷன் தான், நீங்கள் எப்படி வேணால் போடலாம். இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் இல்லை. ஸோ 11 டைம் அண்ட் திஸ் இஸ் 1 டைம். ஸோ வி காட் 11 into 7/4 into 2. இதை மல்டிப்ளை பண்ணால் 77/8. ஸோ இதுதான் இந்த ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட். நம்ம புக்கில் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டுருப்பாங்க, ஆனால் நம்ம இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 77/8 9 times 72 சப்ராக்ட் பண்ணால் 5 ரிமைண்டர் அண்டு இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு யூ கேன் ரைட் 1 0. ஸோ 6 times 48 அண்ட் அகெயின் சப்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் 2. நீங்கள் இங்கே ஒரு 0 பண்ணலாம். ஸோ 2 times 16. இப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு 9.62 cm². இந்த சாப்டரில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து கேல்குலேஷனில் வந்து இது எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்பில் கேன்சல் பண்ண வேணாம். அப்படி கேன்சல் பண்ணால் சம்டைம்ஸ் எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த என்டையர் ப்ராசஸுமே அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், ஆர்எல்ஸ் இந்த டவுட் குரூப்லேயும் கேன் சென்ட் மீ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the next video.